நீங்கள் பார்த்துட்டு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha R15 V4 2022 BS6 மாடல். இந்த பைக்கில் கஸ்டம் மேட் லோயரிங் கிட் இன்ஸ்டால் பண்ணி இதோட ஹைட் செக் பண்ணலாம். இது Yamaha R15 ஸ்டாக்கோட ஹைட். இது அது ஃபேக்ட்ரிலேருந்து வரும்போது என்ன ஹைட்டில் இருந்துச்சோ அதே ஹைட் தான் இப்போ இருக்குது, ஸ்டாக்கோட ஹைட்டு. ஓகேங்களா. 5.2 5.3 ஹைட் இருக்கிற பர்சன்ஸு இந்த மாதிரி பைக்கை ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா custom made lowering kits. You are a short person uncomfortable to ride your dream bikes? No worry. Down Performance Engineering helps you. The lowering kit. It will reduce the bike height to 10 mm 20 mm. It's a custom made lowering kit. Available in 304 stainless steel and 316 stainless steel. 10 mm to 40 mm available. இப்போ பார்த்திங்கன்னா 30 mm லோயரிங் கிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் Yamaha R15 வெர்ஷன் 4ல். ஓகேங்களா. இப்போ 5.3 ஹைட் இருக்கிற பர்சனுக்கு இந்த 30 mm எப்படி ஹைட் கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா 5.3 ஹைட் பர்சன் இருக்கிறவங்க இந்த 30 mm இன்ஸ்டால் பண்ணதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அவங்களோட 5 ஃபிங்கர்ஸும் பாதி ஃபூட்டும் வந்து கிரவுண்டில் டச் ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால பின்னாடி எடுக்கிறதுக்கு பைக் ரிவர்ஸ்லேயும் அதேமாதிரி ஃபார்வர்ட்லேயும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிராஃபிக்கில் ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் 30 mmல. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக மூவ் பண்ணலாம். க்ரிப் இருக்கும் நம்ம கிரவுண்டுக்கு இருக்கும். அதேமாதிரி கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா டயருக்கும் அதாவது சேசிஸ்க்கும் உள்ள கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம லோயரிங் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால சீட்டோட ஹைட்டு அப்படியே டவுன் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 30 mmங்கிறது அதாவது சிங்கிள் பர்சனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதே இது பில்லியன் சீட் வச்சுட்டு ட்ரைவ் பண்ணும்போது இந்த பைக்கில் வெர்ஷன் 4ல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பீட் பிரேக்கில் இதோட ஸ்பீட் பிரேக் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 8 inch இருக்கும். இதெல்லாம் வித் லோடோடு செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 20 mm இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுதான் சேம் பைக்கு, பட் வந்து 20 mm லோயரிங் கிட் இன்ஸ்டால் பண்ணி ஹைட் செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா 5.2 இல்லை 5.3 ஹைட் இருக்கிற பர்சனுக்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கரோட டிப்பு மட்டும் டச் ஆகுது. அதாவது 5 ஃபிங்கரோட டிப்பு வந்து டச் ஆகுது. பட் இதே இதில் வந்து அவருக்கு வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது, பின்னாடி எடுக்கிறதோ டிராஃபிக்கில் ஹேண்டிலிங்கோ வந்து பார்ஷியலாக தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது 30 mm கம்பேர் பண்ணால். இது வந்து ரொம்ப புஷ் பண்ணி ஹார்டாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து லெக்கில் அந்தளவுக்கு க்ரிப் இருக்காது. ஓகேங்களா. பட் ஆனால் வந்து 20 mmல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் நீங்கள் வைக்கும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸோ சேசிஸுக்கும் டயருக்கும் உள்ள கேப் வந்து அந்தளவுக்கு இதாகாது, அஃபெக்ட் ஆகாது. மீடியமாக தான் இதாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஹைட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஹைட்டு 5.3ல் ஓகே தான். பட்டு லோடு வச்சு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பில்லியன் சீட் ரைடர். ஓகேங்களா. பார்ப்போம். இதில் அந்த அளவுக்கு கேப் எதுவுமே கம்மியாக தான் இருக்குது 20 mm கம்பேர் பண்ணால். அது 30 mm கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஓகேங்களா. இப்போ வந்து பில்லியன் சீட்டில் லோடு பார்த்திங்கன்னா 75 kg. ஓகேங்களா. இதே டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா 50 kg. ஓகேங்களா. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 120 to 130 kg வித் லக்கேஜ் ஏதோ கம்பேர் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கேப் நிறையா தான் இருக்குது டெயிலுக்கும் மட்கார்டுக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து வித் லோடோட 20 mmல அவங்கள ஹேண்டிலிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதாவது ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது க்ரிப் நல்லா தான் இருக்குது, கிரவுண்டுக்கும் ஃபுட்டுக்குள்ள க்ரிப்பு. டயர்ட் ஆஃப் யூஸிங் ஓல்டு டிஸ்க் பிரேக்ஸ், ஃபேடட் டிஸ்க் பிளேட், ரஸ்டி அண்ட் நாய்ஸி? ஹியர்ஸ் த சொல்யூஷன். கஸ்டம் மேட் ரியர் ரோட்டார் டிஸ்க் பிளேட்ஸ், கஸ்டம் மேட் ஃபார் ஹை பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். இப்போ பார்த்திங்கன்னா 20 mmல வந்து ஹேண்டிலிங்கும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஸ்டாக்லேருந்து 10 20 30 40 ஒரு 4 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம ஹைட் இன்க்ரீஸும் பண்ணலாம், ஹைட் ரெடியூஸும் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ 20 mm இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது ஸ்பீட் பிரேக்கில் இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கஸ்டமருக்கு 20 mm வந்து பின்னாடி
எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 20 mmல கம்பேரிங் டு ஸ்டாக் சைஸ். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கில் வித் லோடோட செக் பண்ணால் அதில் எந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம் 20 mmக்கு. ஓகேங்களா. நம்ம லோயரிங் கிட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெக்யூர்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. லோடு ஹைட்டு வேறு, அதுக்காக நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கில் அதே ஸ்பீட் பிரேக்கில் செக் பண்ணலாம், அதே ஸ்பீடோடு வரலாம். ஓகேங்களா. டெட் லோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 130 kgனே வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஓகே. எந்த இஷ்யூ இல்லை 20 mmக்கு. ஓகேங்களா. ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் ஒரு 20 to 15 km ஸ்பீடில் தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போது வந்து இந்த சைடு பார்க்கலாம். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்லேயும் எந்த இம்பேக்ட் ஆகல, பின்னாடி எந்த இம்பேக்ட் ஆகல. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா, இமேஜஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.